பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காரான்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏகலைவனை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார் அகெயின் ஐம் ஹியூஜ் ஃபேன். எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கிறனால நான் எல்லாருமே ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. அண்ட் டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ ஐம் ஹியூஜ் ஃபேன். உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதில் நானும் ஐம் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. And also sharing screen with some of the most brilliant actors and technicians. Ravi K sir எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும். அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுப்பார். கேமராலெல்லாம் பார்க்கும்போது he is a genius. ட்ரிஷா ஆக்சுவலி உங்களை ரெண்டு பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸின்னு பார்த்து சொல்ல தான் தோணுது எனக்கு. Although we are contemporaries, Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Jojoeta, அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை ப்ளஷர், மை ப்ரிவிலேஜ். So this is like all of them together in one film that is like really surreal. And when we were shooting, it was very tough to even go and perform for the first few days because Mani sir, before this I did Chekka Chivandavanam. During that time it was that time itself it was little tough. Then after slow I started learning, okay, Mani sir kitta eppadi idu pannanum solli it took some time. But here it is like Mani sir and Kamal sir together, and in between you have to stand and they both will be talking and you won't know what to do in between. So it was like that. And thank you sir, thanks to Kamal sir, because ஒரு சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு சைல்டு ஆக்டராக சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ ஹவ் க்ரோன் அப். So to act next to him, it was really a great moment, and sir really took care of me very well. He encouraged me a lot. He supported me a lot. So that means a lot. And our Pakathale is given me a place next to him that is really shows his magnanimity. So thank you so much, sir. So please understand, இது என்னமோ யாரையும் நான் திட்டல. We have to make certain adjustments and things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And it was great time. I enjoyed. இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன்னு நாங்கள் அது அவங்க கூட உட்கார்ற சந்தோஷம் தானே தவிர எப்படியாவது இது வைரமுத்துவை பீட் பண்ணும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு. அதான் மொழி போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்தது ரஹ்மான் தான். ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸாக கூட இருக்கலாம், ஜப்பனீஸாக இருக்கலாம். அதனால் நாங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு போயிட்டோம். அது எங்களோட மும்மொழி திட்டம். ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன் ரஹ்மான் ஷோ சைனாவில் நடக்கூடாதா? அவருக்கு சப்டைட்டில் போட வேணாமே, எங்களுக்கு சப்டைட்டில் போடணும், அவருக்கு சப்டைட்டில் போட வேணாம். அப்படி கை காட்டினார்னா கை தட்டிடுவோம். ஸோ ஐ வாண்ட் தட் ஆல் டு ஹேப்பன். இட் இஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் த பிகினிங். அண்ட் all the ladies in the film look so beautiful. And the good word came from Jojo. Thank you. And so many technicians behind the screen, the production. It's not an easy production. But everybody made it look easy. And, editing ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், நான் அதெல்லாம் கேட்டுட்டேன். அது எப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறத அடக்கி வாசிக்கிறது எப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கேன். இட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட்ஸ், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. அஃப்கோர்ஸ் மியூசிக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மெடல் மாட்டி விட்டீங்க, நல்லா அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சினிமா ஐ வுட் லைக் டு see. And I'm glad that I got to produce it and act in it.
தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஒஃபிஷியலாக தக் லைஃபோட ப்ரொமோஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இது எப்போவுமே எனக்கு வித் திஸ் இட்ஸ் அ லெஜெண்டரி ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய போஸ்ட்லேயே நான் போட்டேன், ட்ரீம்ஸ் கீப் கம்மிங் ட்ரூ. ஸோ தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார், தேங்க்யூ ரஹ்மான் சார். யாருக்கு தான் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐம் actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. And of course with Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினய் தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, what is going to happen. So you'll see a little bit of magic in this. And everyone, Ravi sir, I think I've known Ravi sir for about 22 years now. Nama munnadiye work pannirkom. He is a genius, like Abhirami said. And again, Abhirami and I go way back in the day. Nama munnadi again 22 years back meet panni friends, and it's very nice coming back together. I'm happy we shared a few combinations as well. And Ashok Sonamadri, we didn't have combinations, but I heard you're brilliant in the film. And Joju sir, and the entire cast who's also missing today. So the only words I can carry back with me are legendary, privileged, honored, romba 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 sandoshama. So, and you'll see much more of us in the coming months. Thank you. Kamal sir, his movie, he's done everything, and he's looking and telling what are you going to do. Ramari, every scene which I'm scoring, I feel like from the screen is looking at me, what are you going to do? And Mani sir and Kamal ji have created Nayakan, which is one of the most iconic movies reinventing cinema in a way, with Mr. Ilayaraja, and they've done amazing work. And this movie is not Nayakan, it is different from Nayakan, and so I didn't have that weight on me. It's got a very forward thinking, more today's sound, but still has that magic of what they did together, I think, in portions. So I'm really honored and I'm very excited. I'm still scoring for the past 4 months. Every day I'll be doing something, sending it to Mani sir and saying is it good or not. And Trisha, Abhirami, Simbu, and the whole team. சூர்யா நானே இன்றைக்கி சொல்லிக்கிறேன், கொஞ்சம் நம்மளே நம்மளை பில்டப் கொடுத்துக்கணும் கொடுங்க என்ன. ஸோ சூர்யா அண்ணா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது, திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில. எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும், ஒரு 4 years அந்த ட்ராவல் இருக்குல்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார். பட் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம், அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல்ட் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி, ப்ராப்பர் அண்டர்டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுபாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. இந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு. வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். என்ன சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது.
ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், எல்ஆர் குமார் சார். அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லோரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுஹாஸ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் த சைல்டு ஆக்டர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம்னு தான் நினைக்கிறேன். சுஹாஸுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி. அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு, இங்கே தமிழில் பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி. ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். ஆனால் இங்கே வரும்போது தமிழில் பேசணும்னு அவர் போட்ட அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸ்பெஷல் தேங்க்ஸ், யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ. ஸோ அண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மதியை வந்து நான் திட்டலை, நான் கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். அது சும்மா படம் பண்ண அப்படின்றலாம் இல்லாமல் அது ஆரம்பித்த நாளில் இருந்து அதை எப்படி கொண்டு ஜனங்கிட்ட சேர்க்கணும், எந்த மாதிரி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, ரொம்ப கவனமாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய உழைப்பு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரேகா தங்கச்சி, உங்களுக்கும் நன்றி தான். நன்றிப்பா. கபிலன் பிரதர், தேங்க்யூ பிரதர். அற்புதமான ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேரை சொல்லலாம். பிரியா ஆனந்த், சிவா சார், எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. என்னோட க்ரூ கோசெவன் சார், சிவா சார், பிரியா, இன்ஃபேக்ட் பிரியா மை ஃப்ரெண்ட், அவங்களால தான் எனக்கு இந்த படம் ஆக்சுவலி வந்தது. ஸோ அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். தஷிரோ அண்ட் குறிஞ்சி சார் அண்ட் ஐஸ்வரி சார், டு த ஹோல் க்ரூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த இடத்துல இந்த படம் வந்து எல்லோரும் 25th தேட்டரில் வந்து பார்த்து ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். யா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ. சண்டே அதுவுமா எங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க் கோஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா எங்கள் எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹோசிமின் ஃபார் கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் லைக் திஸ். பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோஷினரி, தஷீரோ, ஜஸ்ட் கெட் அப் அண்ட் சே ஹாய் டு எவ்ரிபடி. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? யாருக்குன்னா அவர் கூட சண்டை போடணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருந்தால் வாங்க. ஓகே. அண்ட் குறிஞ்சி சார், thank you so much for your wonderful support. I'm so excited. இன்னைக்கு எங்க டீம் சுமோ இங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்க பார்த்திருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர்ஸ்டார், my favorite producer ஐஸ்வரி sir, and we have ஹோசமின் sir, எங்க director. And the most amazing சுமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. ஸோ ஐம் ஷோர் மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here.
Thank you. I think I should definitely ask you, இது உங்களுடைய second association with Wales, and every time you do a film with Wales, அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் அ ரீயூனியன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சிவாவோட 3வது படம், ஐஸ்ரீ சரோட 2வது படம், அண்ட் நிவாஸோட 2வது படம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் and working together. Hi, Chennai. Vanakkam. Hi. My name is Agira Ulaga Super Sumo. Tashi. Please remember. Okay? Agira Ulaga Super Sumo. இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தனுஷார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். கதையை வந்து எனக்கு வந்து சொல்லும்போதே கதை ரொம்பவும் பிடிச்சிருந்து. இது வந்து பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக, அதாவது சண்டே மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் விடு, சாட்டர்டே லீவ் கேட்டால் கூட தரமாட்டேன். நான் இன்றைக்கி ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறேன் சார், சாட்டர்டே வேணாம் சார் அப்படின்னு. இல்லை சாட்டர்டே ஷூட்டிங் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாட்டர்டேவும் ஷூட்டிங் வச்சு பண்ண படம். இது பெரிய படங்களுக்கு நிகராக, அதாவது விஜய் சார், அஜித் சார் அந்த படங்களுக்கு உண்டான செட்டப்புகள் என்னவோ 4 கேமரா 5 கேமரா ட்ரோனு அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே அவர் கேட்டது எதுவுமே குறையில்லாமல் பண்ணி கொடுத்துருக்கேன். அவரும் நிறைவாக இந்த படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது கண்மணி கிரியேஷன்ஸ் சிவா, அவங்க தம்பி பத்ரிநாத், அதுக்கப்புறம் வந்து சோழா பொண்ணுரங்கம் பார்த்துட்டு டேரக்டரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி, இப்போ இந்த மாதிரி ஒரு டேரக்டர்லாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேன்றீங்க, இன்னொரு சங்கர்யா அவர் பார்த்துக்கியா அப்படின்ட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மாநாடு ரிலீஸ் பண்ணார், அந்த சுப்பையா சார் ரிலீஸ் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் 300 தேட்டர் போடுறாரு. அவர் படம் பார்த்துட்டு நானும் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன், ஏதாவது 1-2 மைனஸ் இருக்கும் படத்துங்களில். ஒன்று எனக்கு என் வெளியே எழுந்து வரும்போது சின்ன சின்ன குறைகள் எல்லா பெரிய படத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் லேகே இல்லாமல் சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ண படம் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே வந்து டைரக்டர் கை கொடுத்தாரு. ஒரு நிறைவான ஒரு படம், குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு படத்தை நான் பார்த்தேன். இவ்வளோ என் லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன்னு அவர் முந்தா நாள் தான் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அதனால் இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்கன்னாவே போதும். இந்த படம் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் மனசு வச்சிங்கன்னா இதை ஒரு வெற்றி படமாக உங்களால் மாற்ற முடியும். வெற்றி படமாக மாற்றணும்னு உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வட்டகரா சதீஷ். இதனோட 4th மூவி. ரவி அண்ணனை எனக்கு முன்னாலேருந்தே தெரியும். ஆஸ் அ பிரதராக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஸ்டோரி சொன்னப்போ கொஞ்சம் இப்போ நடந்துகிட்டு இருக்க பெண்கள் பிரச்சனையை பற்றி சொல்லவும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் நெகட்டிவ் ரோல் பண்ண சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணால் தான் நிறைய ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணேன். நல்லா வந்திருக்கு படம். செகண்ட் வில்லனாக பண்ணியிருக்கேன். படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லபடியாக கொண்டு வாங்க. சேகர் சீதாராமன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் ரோவின் பாஸ்கர் சார் நல்லா பண்ணாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய படம் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரால் நிறைய விஷயங்கள் எனக்கு புது புது ஷார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி கூட நடிச்சிருந்த எல்லா கலைஞர்களும் ப்ளஸ் இவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண நம்ம படத்துக்காக வந்த இவங்க அனைவருக்கும் என்னோட நன்றிகள். ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அகெயின் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில். ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு. அண்ட் அந்த அலர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது, பெண்கள் வந்து
ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது, அதுக்கும் வந்து தெர் ஷுட் பி ஜஸ்டிஸ். ஏன்னா அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து we have to be alert, we have to do certain things. அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஐவ் ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஐ பிலீவ் இன் இட். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹேவ் brought something forward. அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, இதை பார்க்கணும், இதில் என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்டு. பொருத்தமான ஒரு டைட்டிலாக வந்து இந்த டைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லா டீமுக்கும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.